ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டம் பட்டப்பட்டினம் மந்தல் பகுதியில் உள்ள சிடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கேதரேஸ்வரராவ். வயது 55. கைத்தறி நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் ஆசிரியராகும் கனவில் பிஎட் படித்து முடித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 1994ஆம் ஆண்டு டிஎஸ்சி டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் கமிட்டி தேர்வையும் எழுதியுள்ளார். நூலிலையில் அவர் ஆசிரியர் பணியை தவறவிட்டார். கேதரேஸ்வரராவ் மனம் தரலாமல் மீண்டும் 1998ஆம் ஆண்டு அதே தேர்வையும் எழுதியுள்ளார். அவரது கடின உழைப்பிற்கு பலனாக அம்முறை ஆசிரியர் தேர்வில் அவர் தேர்ச்சியும் பெற்றார். ஆசிரியர் ஆகிவிடுவோம் என்ற கனவோடு இருந்தவருக்கு மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. அந்த ஆண்டு ஆசிரியர் தேர்வில் முறைகேடு நடந்ததாக சிலர் நீதிமன்றத்தையும் நாடினார்கள். இதனால் அந்த ஆண்டு தேர்வானவர்கள் யாருமே அரசு பள்ளி ஆசிரியராக முடியவில்லை. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் வேறு வேலைக்கு செல்ல முடியாமலும் சைக்கிளில் ஊர் ஊராக சென்று கைத்தறி துண்டிகளை விற்கவும் தொடங்கியுள்ளார் கேதரேஸ்வரராவ். ஆனால் எதிர்பாராத வருமானமும் அதில் கிடைக்கவில்லை. தொடர்ந்து ஏழ்மையில் வாடியதால் அவரால் நல்ல ஆடைகளை கூட அணிய முடியவில்லை. ஆடைகளை விற்பவரே முறையாக ஆடை அணியாமல் அழுக்கு துணியுடன் சுற்றினால் அவரிடம் மற்றவர்கள் எப்படி துணி வாங்குவார்கள்? இதனால் தொடர்ந்து கேதரேஸ்வரராவால் ஆடை வியாபாரத்தையும் மேற்கொள்ள இயலவில்லை. இதற்கிடையே கேதரேஸ்வரராவின் பெற்றோரும் இறந்துவிட உடன் பிறந்தவர்களும் அவரை கைவிட்டனர். இதனால் ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் தனிமரமானார் அவர். என்றாவது ஒரு நாள் தான் ஆசிரியர் ஆவேன் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தபோதும் அந்த நம்பிக்கையை மட்டுமே நம்பி யாரும் அவருக்கு பெண் தரவும் முன்வரவில்லை. இதனால் தான் வசித்து வந்த அந்த பாழடைந்த வீட்டை தவிர வேறு எதுவும் இல்லாமல் கஷ்ட ஜீவனம் நடத்தி வந்தார் கேதரேஸ்வரராவ். சாப்பாடு செலவுக்காக பழைய பேப்பர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அதை விற்றும் வந்தார். அதற்கு வாய்ப்பில்லாத நாட்களில் பிச்சை எடுத்தும் பிழைப்பு நடத்தி வந்தார். கிழிந்த அழுக்கு ஆடையுடன் சுற்றி வந்த அவரை அந்த கிராமத்தினர் அனைவருமே மாஸ்டர் என்றே அழைத்து கிண்டல் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் 1998ஆம் ஆண்டு அரசு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் அனைவருக்குமே அரசு ஆசிரியர் பணி நியமனம் வழங்குமாறு சமீபத்தில் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை வழங்கியது. இதனால் கேதரேஸ்வரராவுக்கு பணி நியமன உத்தரவு வீடு தேடி வந்தது. இதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்த அவர் அந்த ஒரே நாளில் அவரது வாழ்க்கையும் மாறிவிட்டது. அதுவரை அவரை யாசகம் கேட்பவராக கிண்டல் செய்து வந்த மக்கள் அவர் மீது ஆசிரியர் என்ற மரியாதை வந்துவிட்டது. கிராமத்தார் அனைவருமே சேர்ந்து கேதரேஸ்வரராவுக்கு அவரது ஆசிரியர் பணிக்கு உதவும் வகையில் புதிய செல்போன் ஒன்றையும் வாங்கி பரிசளித்தும் உள்ளனர். அதேபோல பல நாட்கள் அவர் யாசகம் கேட்டு தெரிந்த ஒரு தெருவில் வசித்து வந்த வியாபாரி ஒருவர் கேதரேஸ்வரராவுக்கு புதிய சட்டைகள் ஜீன்ஸ் பேண்டுகளையும் வாங்கி கொடுத்து பாராட்டியும் உள்ளார். மேலும் பணிக்கு செல்வதற்கு ஏதுவாக கேதரேஸ்வரராவுக்கு தேவையான செருப்பு, ஷூ போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ள கிராம மக்கள் கேக் வெட்டி தங்களுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை யாசகம் கேட்பவராக மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து வந்த கேதரேஸ்வரராவ் இன்று மாஸ்டர் என எல்லோராலும் மரியாதையாக அழைக்கப்படுகிறார். நல்ல வேளையாக அவரது கல்வி சான்றிதழ்களை வறுமை சாப்பிட விடவில்லை. எனவே அரசு தரும் பணியை ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஆர்வமுடன் இருக்கிறார் கேதரேஸ்வரராவ். முடியை திருத்தி நல்ல நேர்த்தியான ஆடைகளை அணிந்து இப்போதே ஆசிரியர் என்ற மிடுக்குடன் நம்பிக்கையை நடைபோட்டு தொடங்கிவிட்டார் அவர். தன் 24 வருட நம்பிக்கை வீண் போகவில்லை என மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் இவரது வாழ்க்கையை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட இப்போது அந்த கிராமத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே பிரபலமாகிவிட்டார் கேதரேஸ்வரராவ் மாஸ்டர். பணி ஓய்வு பெறும் வயதை அடைவதற்கு இன்னமும் சில ஆண்டுகளே உள்ள நிலையில் அவருக்கு அரசு பணி கிடைத்திருக்கும் தகவல் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அதிர்ஷ்டம் திடீரென கதவை தட்டினால் வாழ்க்கை ஒரே நாளில் கூட மாறிவிடும் என்பதற்கு உதாரணமாக ஆந்திராவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல செய்திகளை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக்